பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19 வாக்கியம் சொல்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்தைகளும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானாக ஓர் திருப்புமுனை. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு திருப்புமுனையை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் வந்தாலும் நடக்கும்போது நாம் ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைசி பகுதிக்குள் வந்துவிட்டோம் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. ஆனால் இதற்கு அப்பால் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய சிந்தனையை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் எல்லாம் ஒருவேளை அஸ்தமாகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் நானும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அலைகள் ஒரு முடிவு அல்ல. எனவே அதற்கு அப்பால் நீங்கள் நானுமாக காணப்போகிற ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஒரு அடையப் போகிற அநேக விஷயங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகினும் நம்முடைய மனம் எதிர்பார்த்த விதமாக நீங்கள் நானும் தியானிக்கபடி ஒருவேளை தூண்டப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவை நாம் கடந்து செல்ல வேண்டிய இன்னும் அவள்தான் ஒரு பெரிய ஒரு சோதனை இருக்கிறது. அங்கே பாபிலோன் தேசத்திலே அரண்மனையிலே நேபுகாத்நேச்சரை வணங்கும்படி அவர் சொன்ன சிலையை அவர்கள் வணங்க மறுத்தார்கள். எனவே அனனியா, அசரியா, மிஷாவில் என்போர் அதற்காக அவர்களுக்கு வந்த ஒரு சோதனை என்னவென்று பார்க்கும்போது அவர்கள் அக்கினிலே தூக்கி வீசப்பட்டார்கள். ஆனாலும் அது அவர்களுக்கு ஒரு முடிவாக இருக்கவில்லை. தேவன் அவர்களையும் கடந்து போக பண்ணினார். எனவே நீங்கள் நானும் அநேக காலங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் இவையெல்லாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் ஒரு சோதனைகள் இருக்கிறான். தானியேல் அங்கே சிங்க கெபியிலே போக நேரிட்டது. ஆனாலும் அதற்கு பிறகும் நாம் வாழப்போகிறோம் என்ற ஒரு ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த தானியேலை மாற்றினார். அங்கேயும் ஆண்டவர் கடந்து போக பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு வேதனைகளும் அது நமக்கு முடிவு அல்ல. இவையெல்லாம் கடந்து தானியேல் சென்றார். தானியேல் கடந்து செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட இன்னொரு சோதனையாக இருந்தது. அநேக விஷயங்களை வாழ்க்கையிலே நம்முடைய ஒரு இறுதி பக்கம் போல இருக்கலாம். ஆனால் அந்த இறுதி பக்கத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இயற்கையாகவே தேவன் நமக்கு செய்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கிறதற்கு முடிவு என்னும் கடைசி பக்கம் என்னும் அவருடைய பார்வைக்கு மட்டுமே தெரியும். முடிவு போல தோகின்ற சில விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அதை மேன்மையாக மாற்றிக் கொடுவார். ஒரு மேன்மையான உயர்வுக்கு முந்தின ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் நமக்கு ஒரு சம்பவமாக இருக்கும். எனவே தற்போதைய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் போராட்டங்களையும் நாம் பார்க்கும்போது இதற்கு பிற்பாடு என்ன இருக்கிறது? ஆண்டவர் ஒருவேளை நம்பிக்கை எதுவுமே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை மாற்றுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான நாட்களிலே அங்கே ஒரு முறை சில்லாக் என்ற இடத்திற்கு வந்தபோது தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அங்கே இழந்து விட்டதாக தன்னை கண்டான். ஆயினும் அங்கே தற்காலிகமான ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தருக்குள் அவன் தாவீது தன்னை திரைப்படுத்தி கொண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பகுதிகளை கண்டான். ஒருவேளை எல்லாம் முடிந்தது, எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி நீங்களாலும் எண்ணி பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு இருளிலிருந்து ஆண்டவர் அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியாக ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தின் பகுதிக்கு உங்களை என்னையும் அழைத்து செல்வார். அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாக அமையும். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.